ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் நியூஸ் ஹெட்லைன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயிலை நீங்கள் கொடுக்கணும், ஒரு வீடியோவாக நீங்கள் மேக் பண்ணோம் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, அதில் ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே உங்களுக்கு வரும். இது உங்கள் ரெடி டிசைன், கிரியேட்டர் ஓன் டிசைன் வித் அஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோங்கிறப்ப அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் வியூ பார்க்குறதுக்கும். ஒரு நியூஸ் ஹெட்லைன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் அப்படின்னா எல்லா இமேஜும் அதில் உங்களுக்கு ஃபிட் ஆகும். ஸோ அதனால் ஒரு ஸ்கொயர் ஷேப்பை எடுத்து நம்ம அதில் இமேஜஸ் ஃபுல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 இமேஜையும் நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம கீழே கண்டென்ட் கொடுக்குறதுக்கு ஒரு கிரேடியன்ட் ஃபில் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் கீழே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் கிரேடியன்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும், அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு வயலட் கலரில் ஒரு கிரேடியன்ட் கொடுத்துருக்கோம். நம்ம அதோட ரேஞ்சை நம்ம குறைச்சிக்கலாம். ஃபுல் இமேஜுக்கு வைக்காமல் ஒரு ஹாஃப் மட்டும் அந்த ஃபில்லை நம்ம குறைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஏரியா குறையும். ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த கிரேடியன்ட் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு வெளியே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் இமேஜோட மற்ற பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதை நம்ம ஒரு ப்ரீமியர் போல் இம்போர்ட் பண்ணுறப்ப அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட்டு உங்களுக்கு அதில் கிடைக்காது. ஸோ இந்த லேயரை தவிர வெளியே இருக்க லேயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லேயரை ஒரு நார்மல் லேயராக கன்வெர்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்ட்ரைஸ் லேயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நார்மல் லேயராக அது கன்வெர்ட் ஆயிரும். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இமேஜில் போயிட்டு ட்ரிம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த வெளியே இருக்க இமேஜ் எல்லாமே ட்ரிம் ஆயிரும். கரெக்டாக நம்ம என்ன லேயர் க்ரியேட் பண்ணமோ அந்த சைஸுக்கே அந்த இமேஜ் கட் ஆயிரும், அதாவது க்ராப் ஆயிரும். வெளியே இருக்க எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரிம் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்டில் இமேஜ் தென் மேலே நம்மளுக்கு ஒரு கிரேடியன்ட் ஃபில் கொடுத்துருக்கோம். இது கீழே நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ அதை நம்ம ப்ரீமியர் போலவே கொடுத்துக்கலாம். அதனால் இப்போதைக்கு இந்த இமேஜை அப்படியே நம்ம சேவ் பண்ணிடலாம். ஒரு ஃபோட்டோஷாப் ஃபார்மெட்டாகவே நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி தான் அதை நம்ம ட்ராக் பண்ணி அப்படியே நம்ம ப்ரீமியர் போல் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணுறது, அதாவது ஒரு ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணிட்டு அதை டேரெக்டாக ஒரு ப்ரீமியர் போல் எப்படி இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பிஎஸ்டி ஃபார்மேட்டை அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தான் அந்த ஆப்ஷன்ஸ் கேட்கும், என்னென்ன லேயர்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் அதில் இண்டிவிஜுவல் லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களோட எல்லா லேயரும் அதில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண எல்லா இமேஜும் க்ராப் ஆகி கரெக்டாக எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே ஃபார்மேட் உங்களுக்கு எல்லா லேயரும் தனித்தனி லேயராக இங்கே இம்போர்ட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் போன வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம், பட் நிறையா பேர் அதை கவனிக்கலை. நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ப்ரீமியர் போல் ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் அதை பண்ண முடியும். இதை ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா? இது நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் மேலே ஃபைல்ஸில் போய்ட்டு நீங்கள் நியூ ஆப்ஷன் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா இமேஜையும் அந்த சீக்வன்ஸில் எடுத்து வச்சிடலாம். தென் மேலே நம்ம அந்த கிரேடியன்ட் லேயர் அதையும் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அந்த 3 லேயருக்கும் காமனாக அந்த கிரேடியன்ட் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ண மாதிரியே உங்களுக்கு
லேஅவுட் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு நியூ ஐட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ஐட்டம்ஸ் போயிட்டு அதில் ஒரு கலர் மேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி ஒரு கலர் மேட் லேயர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம 2 சைடும் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன அனிமேஷன், ஒரு டைம்லைன் அனிமேஷன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு கலர் மேட் எடுத்து அதை ஃபுல் வீடியோவுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இதில் போயிட்டு உங்களோட பொசிஷனை வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன லைன் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதை நம்ம மேலே இருந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஒரு சின்ன அனிமேஷன் உங்கள் வீடியோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த பொசிஷனில் வைக்கணுமோ வச்சுட்டு அந்த பொசிஷனுக்கு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த டைம்லைனை வந்து ஓட விட்டுறலாம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் போயிட்டு அதோட பொசிஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வர மாதிரி நம்ம ஒரு அனிமேஷன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன் வந்து ஒரு ஃப்ளோ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன அனிமேஷன் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் அனிமேஷன்ஸ் தான் கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து ரைட் சைடில் உங்களுக்கு இன்னொரு லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு கலர் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு எல்லோ கலர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு கலர் காம்பினேஷனுக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோ கலர் மேட் எடுத்து அதே மாதிரி மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல் சைஸ் வந்து இழுத்து விட்டுருங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி தான் அதோட பொசிஷனை வந்து நல்லா ரைட் சைடில் வந்து கார்னர் கொண்டு போயிருங்க. ஒரு லைன் மாதிரி தெரிகிற மாதிரி. கொண்டு போயிட்டு அதே மாதிரி கீழே இருந்து இதை வந்து மேலே வர மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுக்கலாம். ஸோ அதோட பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்டுக்கு போயிட்டு அதோட பொசிஷன் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து மேலே கொண்டு வர மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு கலர் வந்து அப்படியே மேலேருந்து கீழே வரும். ரைட் சைடில் அப்படியே கீழேருந்து மேலே போகும். இது வந்து ஒரு சின்ன அனிமேஷன் உங்கள் வீடியோ கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது நீங்கள் அனிமேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பொசிஷன் சேஞ்ச் பண்ணியோ இல்லை சைஸ் சேஞ்ச் பண்ணியோ நீங்கள் அனிமேஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த இமேஜ் இருக்குல்ல, பின்னாடி இருக்க அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு சின்ன மோஷன் எஃபெக்ட் மாதிரி, அதாவது அதே மாதிரி தான் நம்ம அந்த லைன்ஸ் மூவ் பண்ண மாதிரி அந்த இமேஜை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு வந்து ஒரு ஸ்லோ மூமெண்ட் வந்து கொடுக்க வரோம். அது கொடுக்குறதுக்கு சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த இமேஜை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த இமேஜ் இருக்குது. ஸ்கேல் வந்து பெருசு பண்ணிவிட்டு அதோட பொசிஷன் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே ரைட் சைடு வர மாதிரி ஒரு சின்ன மூமெண்ட் வந்து கொடுங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்த இமேஜஸ்க்கும் நம்ம அந்த பொசிஷன் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதோட இமேஜோட ஸ்டார்டிங் போய்க்கோங்க. அதை எவ்வளோ மூவ் பண்ணணுமோ அவ்வளோ மூவ் பண்ணிவிட்டு அதோட ஸ்கேல் சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. தென் வந்து அதோட இமேஜோட எண்டிங் பாயிண்ட் போயிட்டு ஜஸ்ட் அந்த மூமெண்ட் பொசிஷனை வந்து ரைட் சைடில் கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு சின்ன மோஷன், ஒரு மூமெண்ட் எஃபெக்ட். இதுவும் உங்களுக்கு ஒரு ஃபைனலில் வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப ஒரு அட்ராக்ஷனுக்கு வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அதே மாதிரி 3 இமேஜுக்கும் நம்ம அந்த எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜில் ஒரு மோஷன் அனிமேஷன் மாதிரி ஒரு சின்ன மூமெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அது உங்கள் வீடியோவுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஓகே, நம்ம வீடியோவில் இந்த இமேஜஸ்க்கு நம்ம என்னென்ன எஃபெக்ட் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த டைம்லைன் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டீம் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து உங்கள் இமேஜில் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அந்த மோஷன் போஸ்டரில் நீங்கள் கொடுக்கணுமோ, அதாவது இந்த நியூஸ் லெட்டரில் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இங்கே கொடுத்துட்டு அதோட டிசைன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்பிள் வந்து ஒரு நியூ வாட்ச் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து ஒரு ஹெட்லைன் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துட்டு லான்ச் நியூ வாட்ச் அப்படிங்கிற கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் வந்து இது ஒரு சாம்பிள் தான். நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்லாம் நீங்கள் கொடுக்கணுமோ அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் போயிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணுறது, தென் வந்து அதோட அலைன்மெண்ட் மாற்றுறது, தென் டெக்ஸ்ட்டோட ஸ்டைல்ஸ் மாற்றுறது, இது எல்லாத்தையும் நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கும் அது பண்ணிக்கலாம். தென் வந்து உங்களுக்கு பொசிஷன் எங்கே வேணுமோ அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பிளேஸில் வந்து கரெக்டாக வச்சாச்சு. இது அடுத்தடுத்து உங்களுக்கு அதே டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸை வச்சு அந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் லேயர் அப்படியே வந்து க்ரியேட் ஆகும். ஜஸ்ட் வந்து ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் சேம் அதே இதுலேயும் ஒர்க் ஆகும். டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான வே. ஸோ வந்து அதே மாதிரி ஒரு 2 டூப்ளிகேட் வச்சுட்டு நம்ம ஃபுல் சைஸுக்கும் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அந்த இமேஜ் மேலே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு இமேஜுக்கும் என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டும் நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம அனிமேஷன் மாதிரி கொடுக்கணும்ல, அதுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து அந்த லேயரை விட்டு வெளியே கொண்டு வந்துடுங்க பொசிஷன் வச்சு ஸ்டார்டிங்கில். தென் எந்த இடத்துல வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து உள்ளே வரணும் அப்படிங்கிற டியூரேஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு செகண்டா 2 செகண்டா அந்த மாதிரி டியூரேஷன் வச்சுட்டு அந்த இடத்துல கர்சர் நீங்கள் பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு அந்த பாயிண்ட் இருக்கும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியும் அதோட ஸ்பீடை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பொசிஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு லைன் மாதிரி வரும். ஸோ அந்த லைனை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோஷன் எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும். ஸ்பீடாக வந்து தென் வந்து அப்படியே ஸ்லோவாகி வர மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கீழே ஒரு லைன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த எஃபெக்ட்லாம் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இப்போ அந்த கர்வ் வந்து கீழே இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்லோ மோஷன். ஸோ எந்த இடத்துல அது வந்து ஸ்பீட் ஆகணும் அப்படிங்கிறது அந்த பீக் வந்து நீங்கள் வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ உங்களுக்கு எண்டிங்கில் வந்து அந்த பீக் இருக்குது அப்படின்னா எண்டிங் ஆகிறப்ப அது வந்து ஸ்பீடாக வரும் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அந்த கர்வோட பீக் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் அது ஸ்பீடாக வந்து லைட்டை வந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் வர மாதிரி வந்து அனிமேஷன் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதை பற்றி வந்து ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ அதே மாதிரி அடுத்த இமேஜுக்கும் நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து அனிமேட் பண்ணிடலாம். அனிமேட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கர்வ்ஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மூமெண்ட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து தெரியும், நீங்கள் பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் வந்து அப்படியே மூமெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த பீக் வந்து மேலே போகும். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பீக் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஸ்பீட் கூட இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பண்ணுறப்பே உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி 3 இமேஜுக்கும் நம்ம அனிமேட் பண்ணிடலாம் அந்த டெக்ஸ்ட்டை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் வந்து அனிமேட் ஆகி அடுத்தடுத்த இமேஜ் வரப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுத்துருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பண்ணியாச்சு. கடைசியாக வந்து நம்ம இமேஜ் வந்து பிராண்டிங் பண்ணணும்ல, அதாவது நம்ம லோகோவோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம நேமோ போட்டு ஒரு என் கார்டு மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி ஒரு கலர் மேட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட ப்ளூ எல்லோவும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஒயிட் கலர் கலர் மேட் எடுத்துக்கலாம் அந்த இதில் நம்ம லோகோ இதெல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ என்னென்ன கலர் மேட் வேணுமோ அது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடலாம். இது வந்து எப்படின்னா நம்ம கார்னரில் இருந்து அந்த கலர் மேட் வந்து உள்ளே வர மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் உள்ளே கொண்டு வர மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக மேலே அப்படியே
அந்த கலர் மேட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஸோ வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கலர் லேயரையும் அடுத்தடுத்து வர மாதிரி நம்ம சைஸ் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒயிட் நம்மளுக்கு கடைசியாக அந்த அவுட்ரோ வரும்போது நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் கடைசியாக வச்சுட்டு முன்னாடி இருக்க கலர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே கொண்டு வர மாதிரி ஒரு அனிமேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எல்லோ கலர் இருக்குது. இதை வந்து லேயரை விட்டு வெளியே கொண்டு போயிருங்க. ஃபஸ்ட்டு பொசிஷன் சேஞ்ச் பண்ணி இதை லேயரை விட்டு வெளியே கொண்டு போயாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த லேயர் வந்து உள்ளே கொண்டு வரணும்ல, அப்படியே டைமண்ட் மாதிரி நம்மளுக்கு கலர் வந்து ஃபில் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு அதோட நீங்கள் ஸ்கேல் இருக்குல்ல, அதையே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு அது அப்படியே உள்ளே வந்துடும். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இதோட பொசிஷனையும் ஸ்கேலையும் வந்து பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. பாயிண்ட் கொடுத்துட்டு எவ்வளோ தூரத்தில் அந்த கலர் வந்து ஃபில் ஆகணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அதோட ஸ்கேலை வந்து நல்லா ஃபில் பண்ணுற அளவுக்கு பெருசாக்கிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபில் கலர் வந்து உள்ளே வரைக்கும் வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே வெளியே இருந்து உள்ளே வர மாதிரி அனிமேஷன் கொடுக்கலாம். இல்லை இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்லைடர் மாதிரி வைக்கணும் அப்படின்னா ஸ்கேல் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து பொசிஷனை வந்து இந்த லேயரை விட்டு வெளியே கொண்டு போயிட்டு அப்படியே உள்ளே நகட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த லேயர் வந்து ஃபில் ஆகிரும். இது வந்து ஒரு ஸ்லைடர் மாதிரி நீங்கள் வைக்கலாம். சேம் அதே மாதிரி தான் இது நம்ம கார்னர்லேருந்து வந்திருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி அடுத்தடுத்து அப்படியே அந்த லேயர் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு கடைசியாக வந்து ஒயிட் கலர் லேயர் வந்து ஃபில் ஆகணும். ஸோ அதோட டைமிங்கை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படியே ஓவர்லேப் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து டைம் டியூரேஷன் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக உங்கள் லோகோ இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம லோகோ வந்து வச்சாச்சு. ஜஸ்ட் வந்து இதுக்கு அதே மாதிரி தான் நம்ம ஒரு பொசிஷன் வச்சு ஒரு இன்ட்ரோ எஃபெக்ட் மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல் வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலை பற்றி ஒரு ப்ரொமோஷன் வீடியோவோ இல்லை ஒரு நியூஸ் ஹெட்லைன் மாதிரியோ நீங்கள் க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம். தென் ஃபைனலாக நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் போயிட்டு எக்ஸ்போர்ட் மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். வேறு என்னென்ன டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அதை நம்ம பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். தேங்க்யூ.